கேப்டன், புரட்சி கலைஞர், தேமுதிக தலைவர், இப்படிலாம் நம்ம ஒரு அடைமொழி வச்சு விஜயகாந்த கூப்பிடுறோம். அவர் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேப்டன், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த உலகுக்கு வாழ்ந்து கட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம பெருமிதத்தோட சொல்றோம். ஒரு நடிகரா ஒரு பக்கம் ஆக்ஷன் படம், ஒரு பக்கம் குணச்சித்திர கேரக்டர்கள், ஒரு பக்கம் அப்பாவித்தனமான கேரக்டர்கள், எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நடிச்சவர் விஜயகாந்த்னு பாராட்டிட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல நான் பல ஊர்களுக்கு பயணப்பட்டிருக்கேன். ஒரு வியாபார நிமித்தம் காரணமா, பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயம் காரணமா, கோயில்கள் பத்தி எழுதுறது காரணமா, இப்படி நான் தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகள்லாம் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் பஸ்லயும் சரி கார்லயும் சரி பயணப்பட்டிருக்கேன். அப்படி பயணப்பட்ட சமயத்திலெல்லாம் நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம், 80கள்ல கமலஹாசன் பீக்ல இருக்காரு, ரஜினிகாந்த் பீக்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நிஜமும் கூட. அதற்கு அடுத்த கட்டத்துல ஒரு பக்கம் சத்யராஜ் ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் மோகன் ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் கார்த்திக் ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் பிரபு ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல விஜயகாந்த் அவர்களும் அப்படி ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தமிழகம் முழுக்க நான் பல ஊர்களுக்கு போன வகையில நான் பார்த்து வியந்த விஷயம், ஒரு குக்கிராமமா இருக்கும். அந்த கிராமத்தோட பேரை சொன்னாக்க கூட யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சிவகாசின்னு சொன்னா தெரியும். சிவகாசிக்கு உள்ளார ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பயணிக்கிற ஒரு கிராமம், அந்த பேர் சொன்னா நமக்கு தெரியுமா? திருநெல்வேலிக்கு பக்கத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர், ஏரல் மாதிரியான ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து உள்ள போனாக்க ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தோட பேரை இங்க இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா தெரியுமா? ஏன் திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கே அந்த கிராமத்தோட பேர் தெரியாது, திருச்சியில இருக்கிறவங்களுக்கே அந்த ஊருக்குள்ளார இருக்கிற கிராமத்தோட பேர் தெரியாது. ஆனா அப்படி பெயர் தெரியாத, நமக்கு பரிச்சயம் இல்லாத கிராமங்களில் கூட அங்க ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த போர்டுல விஜயகாந்த் ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு அங்க செயல்பட்டு இருக்கு. இதை நான் கண்கூடா பார்த்து வியந்து போனேன். என்னடா கமலஹாசன் பெரிய ஹிட்டான இன்னைக்கு சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, பிரபு படம் ஹிட் அடிக்குது, சத்யராஜ் படம் ஹிட் அடிக்குது, மோகன் படம் ஹிட் அடிக்குது. ஆனா என்னடா விஜயகாந்துக்கு மட்டும் எங்க பார்த்தாலும் இப்படி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு நம்ம எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் சினிமாவை, திரையுலக விநியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா இன்னைக்கு ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ஏ சென்டர், பி சென்டர், அதை தாண்டி இருக்கிற சி சென்டர், அதுதான் 3வது தடவையா படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஏ சென்டர்ங்கிற ஏரியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அதற்கு பிறகு 80 நாள் 120 நாள் கழிச்சு பி சென்டர்ங்கிற ஏரியாவுக்கு, அதாவது திருச்சினா திருச்சியில ரிலீஸ் ஆகும். அதற்கு பிறகு திருச்சியை சுத்தி இருக்கிற 10-15 கிலோமீட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகும். அது 2வது பி சென்டர். 3வது சி சென்டர், அது திருச்சி லால்குடிக்கு உள்ளார இருக்கிற ஊர், அரியலூருக்கு உள்ளார இருக்கிற ஊர், ஜெயங்கொண்டத்துக்கு உள்ளார இருக்கிற ஊர், அப்படிங்கிற ஒரு குக்கிராமங்கள்ல இருக்கிற டூரிங் கொட்டகையிலையோ சின்ன தியேட்டர்கள்லயோ ரிலீஸ் ஆகும். அப்படி ஒரு படம் ஏ சென்டர்ல 100 நாள் ஓடி 120வது நாள், 140வது நாள், 160வது நாள்னு பி சென்டர்ல ஓடி, சி சென்டர்ல அந்த படம் வருவதற்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் கூட ஏ சென்டர்ல மக்கள் கொடுத்த வரவேற்பு அப்படியே பி சென்டர்லயும் மக்கள் கொடுக்குறாங்க, அப்படியே சி சென்டர்லயும் கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறது விஜயகாந்த் சாருக்கு மட்டுமே உண்டான தனி ஸ்பெஷல். விஜயகாந்த் படங்களுக்கு உண்டான தனி ஸ்பெஷல். ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்கள் பணம் காய்ச்சி மரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜயகாந்த் நடிக்கிறார் அப்படின்னு பேப்பர்ல, தந்தி பேப்பர்ல அறிவிப்பு வந்துருச்சுனாலே அந்த பட கம்பெனிக்கு அடுத்த நாள் காலையில, பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கும், அடுத்த நாள் காலையில தமிழகத்துல இருக்கிற திரைப்பட விநியோகஸ்தர்கள் எல்லாரும் பணப்புட்டியோட அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை கொட்டுவாங்க. ஏன்னா விஜயகாந்த் நடிக்கிறார்னா படம் முதலுக்கு மோசம் வராது, கைய கடிக்காது, கண்டிப்பா பல மடங்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பினாங்க.
திருச்சியில நான் ஒரு தியேட்டர்ல வேலை பார்க்கும்போது அங்க டிஸ்ட்ரிபியூட்டருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னு நிறைய பேர் வருவாங்க. நான் பேசுறதுல ஆர்வம் கொண்டனா, சினிமா மேல ஆர்வம் கொண்டனா, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய பேசுவேன். ஏன்னா யார் படம்னு நல்ல கனெக்ஷன் கொடுக்கும், யார் படம்னு நிறைய கை லாபம் நஷ்டமே தராம லாபமாவே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அந்த தியேட்டர் உரிமையாளர்களா இருக்கட்டும், தியேட்டர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், அந்த சினிமா தியேட்டர்லயே தவம் கிடப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனில இருந்து ஒரு ரெப் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு டெய்லி சம்பளம் கொடுப்பாங்க, பேட்டா மாதிரி சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க, பேட்டா சாப்பிட்றதுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி வந்த அவங்க எல்லா சினிமா தரப்புல இருந்து சொன்ன விஷயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் உரிமையாளர்களும் ரெப்புன்னு சொல்லப்படுகிறவர்களும் சொல்ற கருத்தாவே நான் கவனிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, பணம் காட்சி மரம் விஜயகாந்த் சார். ஏன்னா விஜயகாந்த் சார உடைய படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாக்க லாபம் கிடைச்சு, விஜயகாந்த் சார் படத்தை தியேட்டர்ல போட்டுட்டா அந்த தியேட்டர்ல வேலை பார்க்கிற எல்லா ஆபரேட்டர்ல இருந்து கேன்டீன்காரங்கல இருந்து எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கிடைச்சிடும். விஜயகாந்த் சார் படம்னா யாரும் தனித்தனியா வரமாட்டாங்க, குடும்பத்தோட தான் வருவாங்க. அப்ப சிகரெட் பீடி மட்டும் வியாபாரம் நடக்காது, கடலை மிட்டாய் தேங்காய் மிட்டாய் முறுக்கும் வியாபாரம் நடக்கும், காஃபி ஜூஸும் வியாபாரம் நடக்கும். இப்படியெல்லாம் ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. விஜயகாந்த் படத்துக்கு குடும்பத்தோட வராங்கனாக்கா அவங்க பைக்ல வருவாங்க, சைக்கிள்ல வருவாங்க, ஒரு சைக்கிள்ல வர மாட்டாங்க, 2-3 சைக்கிள்ல வருவாங்க. அப்ப சைக்கிள் பாஸ், 2 வீலர் பாஸ், இதுல எல்லாம் லாபம் கிடைக்கும். ஒரு விஜயகாந்த்ங்கிற ஒரு ஒரு நடிகர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த விஜயகாந்த்ங்கிற கலைஞர் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்திருக்காரு. சினிமா துறைன்னு சொல்றோமே, லைட் மேன் அப்படிங்கிறவங்க தாண்டி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற அந்த அக்கா, அம்மா, கிளர்க்கு, டைபிஸ்ட், பியூனு, இப்படி எத்தனையோ பேர்களுக்கு வயிற்றையும் மனசையும் நிரப்பிய ஒரு அற்புதமான கலைஞன் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் படம் போட்டா லாபம் கொட்டும் அப்படின்னு 80களில் ராஜ்யாங்கம் பண்ணிட்டு இருந்த மிக முக்கியமான கலைஞர். ஆனா எதையும் இங்க அவர் ஏத்திக்கவே இல்லை. வெளி உலகத்துல விஜயகாந்த் சாரை பார்க்கறதா இருந்தா நாம அவரை எப்போதும் எப்படி திரும்ப பார்க்க முடியும்? ஒரு கதர் வேஷ்டி, கதர் சட்டை. ஆமா, காங்கிரஸ் மேலையும் ஜி.கே. மூப்பனாருங்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் மேலையும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அதே சமயத்துல தமிழ் மேல அவருக்கு அதீத பற்று ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல, கன்னடத்துல, ஹிந்தியில எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ல மட்டும்தான் நான் நடிப்பேன், வேணும்னா நீ டப் பண்ணிக்கோ, எனக்கு தமிழ் தான்டா மூச்சு அப்படின்னு தன்னுடைய கடைசி காலம் வரைக்க தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலையும் நடிக்காத ஒரு பெருமை, இத பெருமைன்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ் மேல அவர் வச்சிருந்த காதல்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு நடிகர் விஜயகாந்தாகத்தான் இருக்க முடியும், விஜயகாந்த் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு ஒப்பற்ற கதர்ச்சட்டைக்காரன் தான் விஜயகாந்த் அவர்கள்.